அப்படிதான் பேசுவேன். பிடிக்கல. சண்டைனா சட்டை கிளிய தான் செய்யும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் பார்வதி அவர்கள் வந்து கண்ணில் அடிபட்டதுக்கு அப்புறமா அந்த டாஸ்க்கை விளையாட போனாங்க. அப்படி விளையாட போகும்போது சண்டையில் சட்டை கிளிய தானே செய்யும், அதே மாதிரி சட்டை கிளிய தான் செஞ்சிச்சு. இப்போ வந்து என் சட்டை கிழிஞ்சிருச்சு, இந்த நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா அப்படின்ட்டு புலம்புறதுல எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அண்ட் விக்கல்ஸ் விசஸ் கம்ருதீன் விசஸ் பார்வதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பார்வதி கம்ருதீன் விசஸ் விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த விஷயம் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது பார்வதி அவர்கள் வந்து ஃபவுல் கேம் விளையாடிருப்பாங்க. அதை வந்து விக்கல்ஸ் அட்ரஸ் பண்ண போக பார்வதி வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக விக்கல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போய் அவங்க 2 பேருக்கும் இப்போ சண்டை முட்டி இப்போ வளர்ப்பு வரைக்கும் பேச போயிட்டாங்க. இது வந்து தப்பு தானே. இன்னொருத்தங்களோட வளர்ப்பை பற்றி பேசுறதுக்கு நம்ம யார் அதை பற்றி பேசுகிறதுக்கு? அது பேசியிருக்கக்கூடாது. பார்வதி வந்து வழக்கம் போல் கைப்பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி திவாகர் அண்ட் கம்ருதீனை கையில் வச்சுட்டே இருக்காரு. எனக்கு ஒரு சில ஃப்ரேமு ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளே பார்க்கும்போது அப்படி தான் படுது. கைப்பிள்ளை இப்போ நீ பேசு, கைப்பிள்ளை இப்போ நீ பேசு எனக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி தான் பார்வதிக்கு வாய் பெருசாக இருக்குது. பட் அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் இவங்களை வந்து எடுத்து விட்டு இவங்க வந்து அவங்களுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறது வந்து எந்த வகையில் வந்து ஒரு பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இதே பார்வதி அந்த கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிச்சு கேப்டன் ஆகியிருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு புலம்பலும் எந்த ஒரு குமரலும் இருந்திருக்காது அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு பக்கம் சபரி அவர்கள் வந்து நான் வேணும் தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது எந்த வகையில் சொன்னார், எந்த விதத்தில் சொன்னார் அப்படின்னு தெரியல. ஆரம்பத்தில் அந்த வீடியோவை பார்க்கும்போது வேணும்னு அடித்த மாதிரி தெரியல. இது வந்து டிஃபென்ஸ் அடிபட்டுருச்சு, சண்டையில் சட்டை கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இவர் சொன்னதுக்கப்புறமா ஓகே அப்போ இவர் வேணும் தான் அடித்தாரா அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்க வைக்குது. இது வந்து வீக்கெண்ட் எபிசோடில் பெருசாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க என்னென்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே, எவ்வளோ தான் டாக்ஸிக்காக இருந்தாலுமே ஒருத்தங்களை வந்து ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணுறது வந்து பெரிய தப்பு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். பட் சபரி அதை ஸ்பெசிஃபிக்காக இதை மீன் பண்ணி சொன்னாரா இல்லை வேறு ஏதாச்சும் சொல்ல போகி வேறு ஏதாச்சும் கன்வே ஆச்சா அப்படின்ட்டு தெரியல. 100% என்னென்னு தெரியல. இதை பற்றி அட்ரஸ் பண்ணலாம். ஒரு வேளை சபரி நிஜமாகவே அந்த மாதிரி அடித்து ஸ்பெசிஃபிக்காக அடிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பெரிய 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 தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.